அன்பர்களே வணக்கம். ஒரு ஆசிரியரிடம் படித்த ஒரு 3 மாணவர்கள் அந்த ஆசிரியரை சந்திக்க வந்தார்கள். அவர்களை பார்த்தவுடனே ஆசிரியருக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி. அவர்களை வரவேற்றார். முதலாவதாக வந்த அந்த மாணவனிடம் நலம் விசாரித்தார். நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஹெச்ஆராக இருக்கேன் சார் அப்படின்னா. அடுத்து மீடியமாக படித்த மாணவனை பார்த்து, நீ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டார். இவருடைய கம்பெனியில் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் வகுப்பிலே கடைசியாக படிக்கக்கூடிய அந்த கடைசி பெஞ்சி மாணவன்கிட்ட நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த ஆசிரியர் கேட்டாராம். அதற்கு அந்த மாணவன் சொன்னானா, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இவர்கள் இருவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா என்றானாம். அவர்கள் இருவரிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இந்த கம்பெனியுடைய நாங்கள் இருவரும் வேலை செய்யக்கூடிய இந்த கம்பெனியுடைய முதலாளியே அவர்தான் இந்த கம்பெனிக்கு ஓனர், அவர்கிட்ட தான் நாங்கள் வேலை பார்க்கோம்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு மாணவன் எப்படிப்பட்ட மாணவனாக இருந்தாலும் ஒவ்வொருவரிடம் ஒரு திறமை உண்டு. அந்த திறமைகள், அதாவது சரியாக படிக்காத மாணவர்கள் என்று நாம் நினைக்கின்றோமே, அவர்கள் கூட நாளைக்கு சாதனையாளர்களாக வருவார்கள். அத்தகைய சாதனையாளர்களாக அனைவரும் வர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.